ஒரு கார் வந்து என்னை இடிக்கிற மாதிரி வந்து நின்றுச்சு. நானே சோகத்தில் வந்துட்டுருக்கிறேன், இது என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சிவா எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ரமாகிருஷ்ணன் சிவா. அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? சிவா விஜயகாந்த் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு தெரியும். ஓ, விஜயகாந்த் ஆஃபீஸ்லேயும் தெரியும். ஆண்டி அப்புறம் இந்த பின்காலத்தில் அவர் வந்து செல்வராஜோடைய பார்ட்னர் ஆகிட்டார். எங்கே போயிட்டுருக்கேன்னாரு. வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. நாளைக்கு ஃப்ரீ அந்த ஆஃபீஸ் வர முடியுமா அப்படின்னு. நம்ம இடையே ஒரு 1.5 வருஷமாக பேச்சுவார்த்தை கிடையாது அவரோட. சரி இன்னும் வந்த உடனே ஆஃபீஸ் போனேன். போனோடனே இது மாதிரி ஆஃபீஸில் 3-4 ப்ராஜெக்ட் இருக்குது, அதில் ஒரு ப்ராஜெக்ட் நீ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த படம்னு? இது மாதிரி சரத்குமார் படம், நாகராஜ் டைரக்ஷன், அரவிந்த். சரி சார், உன்னோட கண்டிஷன்ஸ் என்ன? எனக்கு வந்து கண்டிஷன் ஒன்றும் கிடையாது. மேபி இன்னொரு 1 இயரில் என் சிஸ்டர் மேரேஜ் வரும், அதுக்கு எனக்கு நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிங்கன்னா மட்டும் போகிறோம், மற்றபடி நான் ப்ராஜெக்ட் டோட்டலாக உங்களோட இருக்கேன் சிவா. சரி நாளைக்கு கதை கேட்டுடலாம். ஃபிலிம் சிட்டியில் கதை கேட்டோம். இன்டர்வல் தான் வந்தது. நான் சிவாவுக்கு எழுதியே காமிச்சேன், இந்த படம் நாம் எடுக்கணுமா. சொல்ல முடியல. தென் ஒரு பேப்பர் எடுத்து இந்த படத்தை நம்ம எடுக்கணுமா. இல்லை நீ முழு கதை கேட்டு முடிவு பண்ணுப்பா. சரி ஃபுல் கதையை கேட்டுட்டு நான் வெளியே வந்தது தான் சொன்னேன். சிவா இந்த படம் அவ்வளோ பெட்டராக தோணலையே அப்படின்னு. எப்படி சொல்கிற அப்படின்னாரு. இல்லை இது நக்மான்ற ஒரு கேரக்டரு அனாவசியமாக இருக்குது, மற்றபடி கதை பெட்டராக தெரியுது, பட் இந்த நக்மா வந்து எங்கே வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எதுவுமே இல்லையே. அப்புறம் நாகராஜை கூப்பிட்டு கேட்டேன், இது என்ன அது, அதை பிடிச்சி இதுக்குள்ளே ஏதோ வச்சிருக்கேன். உண்மைதான் சார், என் கதையில் இது இல்லை டேரக்டர். அப்புறம் அப்படின்னு இல்லை வியாபார ரீதியாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் இதை பண்ணியிருக்கேன்.